Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by genreviews.online. இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயின் இஸ் டெம்பரரி அந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வலிகளையும் பாடுகளையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கஷ்டங்கள், அதாவது உங்களோட மலை போல் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் உருகிடும். சரியா? அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய விஷயம் தியாகம் எல்லாம் பண்ணணும் தேவையே இல்லை. டெய்லி ஒரு 10 minutes தியானம் பண்ணணும். ஓகேவா? அது என்ன தியானம் அப்படின்னா, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் பூஜை அறையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரேயர் ஹால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இல்லைன்னா கார்டன், இல்லைன்னா மொட்டை மாடி, ஏதாச்சும் தனிமையான ஒரு பிளேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த பிளேஸில் நீங்கள் போய் உட்காந்துட்டு, அதாவது மூச்சு பயிற்சி சொல்லுவாங்கள்ல, அதை மூச்சு மேலே இழுத்துட்டு அப்படியே அமைதியாக நம்ம அப்படியே மூச்சை விடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 minutes நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அப்படி உட்காந்தாலே போதும். பட் அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாட் தான் நீங்கள் யோசிக்கணும். அதாவது இப்போது அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டு கடன் பிரச்சனைகள் அதையே போய் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது உங்களை ஓவர் டிப்ரெஷனில் தள்ளும். ஓகேங்களா? அந்த தப்பை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் தியானம் பண்ண போகிற டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒருத்தங்க சந்தோஷமானவங்க கிடையாது. அவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். சரியா? ஸோ எந்த கஷ்டமுமே இல்லை, எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மன இதோடு நீங்கள் ஃபஸ்ட் அங்கே போகணும். சரியா? அது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 3 months நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். அடிச்சு பிடிச்சி நீங்கள் 3 months இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். சரியா? சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இருக்காது, சோகமாக இருப்பாங்க. ஏன்டா சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரில, அதாவது காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கஷ்டம் கவலையை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறது தான் இதோட ரீசன். ஓகேவா? அப்படியெல்லாம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நல்லதை மட்டும் நீங்கள் நினைங்க, நல்லதே நடக்கும். சரியா? எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது. சரியா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சூரியனை பாருங்கள். இந்த சூரியன் தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? நமக்கு எவ்வளோ தூரத்தில் அந்த சூரியன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வட்டம், அதுலேருந்து ஒரு ஒளி நமக்கு தெரியுது. இவ்வளோதான் நமக்கு தெரியுது சூரியனை பற்றி. அந்த ஒளினால் இந்த உலகம் முழுவதும் நம்ம வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம். இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அந்த சூரியன் நம்ம சூரியனை நமக்கு பக்கத்தில் நம்ம போய் பார்த்து பாருங்களேன். நம்ம அது ஒரு பெரிய நெருப்பு இது இல்லையா? ஸோ நம்ம பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவோம். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அது அழகு தான், ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம அதோட நெகட்டிவாக பார்க்குறதில்ல, அதோட பாசிட்டிவ் மட்டும்தானே பார்க்குறோம். சரியா? ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. பட் கிட்ட போனால் நம்ம நெருங்கினா நம்ம எரிஞ்சிருவோம். அப்படியெல்லாம் யோசிக்கிறதில்ல. வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் சூரியனை நம்ம நினைக்கிறோம். சூரியன் காலையில் உதிக்கலைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே திண்டாட்டமாக போயிடும். சரியா? ஸோ சூரியன் வரத்தான் செய்யும், சூரியன் எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் தான் அதை தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறதோடு விட்டுறணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கஷ்டம் வரும்போது அதை பக்கத்தில் போய் தலையில் தூக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? அது தூரமாக வச்சு தான் நம்ம பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம பழகிப்போம். ஓகேவா?
ஸோ பழகுறது எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்டை அதுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த டெய்லி 10 மினிட்ஸ் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இது வந்து நிறைய விஷயங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து உங்கள் மைண்டை வந்து உங்கள் கவலைகள்லேருந்து மாற்றுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்காக ஒரு அடிப்படை முயற்சி தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு 10,00,000 கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த பயிற்சியை வந்து பண்ணும்போது நீங்கள் மைண்டில் என்ன நினைக்கணும், அந்த 10,00,000 கடனை ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சம்பாதிச்சு அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கடனை அடைச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வீடு வைக்கிறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க. உங்களுக்கு மைண்டில் என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக அந்த நேரம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதுக்கு அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பட் நம்ம மைண்டில் வந்து எப்போவுமே ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம பண்ணுற முதல் தப்பே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ட்ரை நல்ல விஷயத்துக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. சரியா? அதாவது இப்போ பாருங்கள், இப்போ பெரியவங்கள்ட்ட ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் வரிசையாக லிஸ்ட்டு கணக்கில் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணுறதுக்கு டீச்சர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி நம்மளோட ப்ராப்ளத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுவும் கடந்து போகும். அது கடந்து போனதுக்கு பிற்பாடு நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப நல்ல ஹாப்பியான ஒரு பர்சனாக நம்ம இருப்போம். இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.